வெயில் இல்லாமல் இருக்குடா. ஏற்று வடிதான் உள்ளே செத்தலாம் போது வெளியே விலங்கல உள்ளுக்காக தான் ஆறே ஓடி. ஆறு இல்லை 10 sorry. இது ஏற்கனவே சொல்லியாது. சொன்னே தானே சொல்லுவோம். புதுசாக யோசிக்கணும்டா. அடே இன்னைக்கு பச்சை கலர் டியூட் இருக்கு. பராண்ட பச்சை கலர் டியூட் செலவு கோட்பாடு 30 கோட்பாடு அவருக்கு பணம் தான் படிக்கிறது. அப்படிதான் வரும் நினைக்கிறேன். பச்சை கலரும் ஒயிட் கலர் டியூட் ஒன்று இருக்கும். உற்பத்தி கோட்பாடு வந்து வாரத்துக்கு முன்னாடி வேண்டும். அப்படியே பிடிச்சிட்டே இருங்க. எடுப்பீங்க தானே? எடுப்பீங்க தானே? இது கேட்காமலே இருந்துடும். அது ஃபோன் இல்லை. அதில் எங்கிட்ட வந்து வெட்டினா நல்லா இருக்கும். Happy birthday to you.
உட்காந்துரு எடுக்கல் ஸ்டாப் பண்ணி நீ ஏன் ஸ்டாப் பண்ணிட்டு போன நான் ஸ்டாப் பண்ணேன் நாகாச்சும் எடுக்கல டைமோட இல்லை ஃபோன் ஃபோன் ஒன்று வச்சு இருக்கக்கூடிய அவர் ஒரு வணிகக் கல்வி ஆசிரியர் என்னுடைய நண்பரும் கூட கணக்கீட்டு ஆசிரியர் மங்கையர் என்னுடைய நண்பரும் கூட அவர்களெல்லாம் தடுக்க சோழிகளில் போகாத என்று சொல்லவும் அதையும் தாண்டி நான் படித்தா சோழிகளில் தான் படிப்பேன் என்று வந்தவன் நான் இடையில அவரை சொன்னேன் நீ வராதேடா நீ அங்கே போயிருந்து அந்த சார் ஸ்கூல் இல்லாமல் இருக்கணும் அது கஷ்டமா இருக்குமெண்டு அதையெல்லாம் தாண்டி வந்தது மட்டுமல்ல எனக்கு தனியா என்னுடைய பாடத்தை எடுத்து எனக்கு உயர்ந்த ஒரு கௌரவத்தை தந்ததுக்கு இந்த இடத்துல நான் வேலை விஷ் பண்ணிக்கிறேன் 1000 தடைகள் வந்தாலும் நான் என்ன சிறந்த தான் படிப்பேன் என்று வந்து படிச்சது மட்டுமல்லாமல் 100 ஒன்றா இருக்காமல் தன்னை பேரை ஒரு என்ற பட்டியல்ல பதிவு செய்த அந்த என்னுடைய அன்பு மகனுக்கு முதல் நன்றி. இப்ப அவர் என்ன பற்றி ஏதாவது சொல்லுவார், சொல்ல வேண்டாம், ஏதாவது எல்லாருக்கும் ஒரே சொல்றேன், யாருக்கு சொன்னாலும் சில நோட்டை படிக்கிறான்னு சொல்லுவாங்க. சில நோட்டை படிங்க, அது உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அனுபவம் ஸ்கூல்ல எனக்கு படிக்க விடல, என்னடா டேர்ம் எக்ஸாம் சரி எல்லா எக்ஸாம் சரி விட நோட்ஸ் எனக்கு மார்க் போட மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் சோசியல் டே போக வேண்டியது. வேலை மட்டும் தான் படித்தேன். எனக்கு முந்தைய நான் அக்கௌண்ட்ஸ் நல்லா செய்வேன். 13 பிறகு பிஎஸ் விட்டு போன வழியாக அதை மட்டும் தனியாக படித்து பிஎஸ்ஏ எடுத்தேன். நல்லா செய்யக்கூடிய பாடம் அக்கௌண்ட்ஸ், அது கொஞ்சம் விட்டு போன வழியாக பிஏ எடுத்தேன். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் சரி, மற்றவங்க சொல்லுவாங்க போவேன்னா பழைய நோட்ஸ் அப்டேட் இல்லைண்டு. ஆனால் ஃபேக்டரி ஒவ்வொரு எக்ஸாமும் எங்களுக்கு நல்ல முயற்சி இருந்தது. எக்ஸாம் டைம் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தபடியாக பிரதீஷனால் என்டர்வியூ வாங்கினா எல்லாம் ப்ராக்டிஸ் செய்வாங்க. ஒன்றும் பயப்பட வேணாம், சேர் மொழிக்கு அதான் பண்ணலாம். ஓகே, பழைய மாணவர்கள் எல்லாம் பேசியாச்சா? செல்லமான வீடியோ வா, ஆள் வா, விசிலடிக்க கூடாது, இந்தியாவில் இருந்து ஒவ்வொரு நாடு அண்ணனோட தமிழ் மேல எல்லாரும் படிச்சுக்கிட்டே சண்டை பிடிக்கலாம் சார், அதான் சாப்பிட முடியும். இதனால நான் அவளை ரொம்ப ஃபைட் பண்ணுவேன். ஆனா யாரும் சொல்ல சரியில்லை சார். எல்லாருக்கும் சார் பத்தி என்ன சொல்லணும்னு தெரியல. இவர் நிறைய தடவை நான் பேசிட்டேன், இப்ப இருந்தா நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். என்ன பாடினாலும் அவனால சகிக்க முடியாது. அதுக்கு நான் பேசுறதோட நிப்பாட்டி கொள்றேன். நான் இன்னைக்கு வருவேன்னு எதிர்பார்க்கல. இப்ப சார் பர்த்டே வருதுன்னு எனக்கு தெரியும். இப்ப எப்படி போறது, என்ன செய்ய போறான்னு தெரியல. அப்புறம் அப்படியே இருக்கும்போது எனக்கு மெசேஜ் வந்துச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர் பிளான் பண்றாங்கன்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப கூட அம்மாட்ட சொல்லல இது பண்றாங்கன்னு. நேற்று முந்தினாத்து நைட் தான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இப்படி பிளான் பண்றாங்க, அம்மா போகணும் அம்மா அப்படின்னு. அம்மா சொன்னாங்க இப்ப எல்லாத்துக்கு அதான் படிச்சு முடிஞ்சாங்க போக தேவையில்ல அப்படின்னு. நான் அம்மா சொல்லிச்சு இல்லம்மா நான் சார் பார்க்க கண்டிப்பா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு
இருந்தாலும் எனக்கு அன்னைக்கு இந்த computerல பேசல வந்தேன் எல்லா சார் மற்ற மொபைல்ஸ் அன்னைக்கு அனுப்பினேன் ப்ளூடூத்ல அனுப்பினேன் வேலை செய்யும் ஃபைல் வேற கன்வெர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறேன் என்ன பயப்படுத்த ரொம்ப பிடிச்ச மாதிரி நாங்க பயப்பட அவசியமே இல்லை பேர் பார்த்த படுத்த நாங்க பயப்படுவோம் அவரை பார்த்தா மனுஷனா தான் சொல்லப்படாதீங்க நல்லா படிங்க அவரோட அட்வைஸ் என் பர்சனல் லைஃப்ல எனக்கு ரொம்ப நான் நிறைய கஷ்டம் எனக்கு எந்த லைஃப்ல இருந்துச்சு கஷ்டம் வந்துச்சு ஒரு கட்டத்துல எனக்கு சூசைட் பண்ணிக்கொள்ளலாமான்னு கூட தோணுச்சு கிளாஸ்ல இருக்கிற சார் ஒவ்வொரு வார்த்தைகள்னா இப்ப என்ன இந்த நேரம் வச்சிருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்தாலும் நீ எப்படிதான் இப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாதானே நான் சொன்னேன் அதெல்லாம் அப்படிதான் விட்டு போடு அப்படி நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன் ஏழு விஷயத்த அவங்களுக்கு நான் என்ன பேசுறவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் உண்மையா காரணம் எங்க அம்மா அப்புறம் எங்களோட சார் தான் அது ரெண்டு பேரும் நான் மறக்க மாட்டேன் பேர் சொல்லணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல இருக்கல சார் என்ன சொன்னது இந்த நான் அது கட்டையா இருக்குனால சார் ஃபெயில் பண்ணாரு எப்பயுமே கிளாஸ் வந்து அன்னையில இருந்து கடைசி நாள் வரைக்கும் நான் என்னை எப்ப பார்த்தாலும் ஃபெயில் பண்ணுவாரு ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப கூட ஃபர்ஸ்ட் டே வந்தோன்னு சொன்னாரு கதைன்னு சொன்னாரு சொன்னாரு என்ன கிளாஸ் மாறி வந்துட்டியா அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் இல்ல சார் நான் இந்த கிளாஸ் தான் வந்தேன் அப்படின்னு ஒரு கதை சொன்னாரு ஒரு கோயிலை பத்தி அப்புறம் என்ன சார் இன்னொரு கதை எனக்கு சொல்றாரு சொன்னீங்க இன்ன வரைக்கும் சொல்லாத எல்லா கதையும் நானும் மறந்து போயிட்டேன் ஏதோ ஒரு ஃபிளைட் மிஸ் ஆன ஏதோ கதை தான் சொன்னீங்க இன்னும் சொல்லல ஓகே பரவாயில்ல சார் தேங்க்யூ இன்னும் இனிமேலும் உங்களை பார்க்க வரணும் அதான் நான் கோட்டை ப்ரே பண்றேன் நல்லா இருக்கும் சார் அடிக்கிறதுக்கு அவரை பத்தி எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க அவரை பத்தி இதுக்கு நாங்க என்ன சொல்ல இருக்கு அவர் வந்து சார்னு சொல்றதை விட அப்பா மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கிளாஸ் எல்லாத்துக்குமே லாஸ்ட்ல ஏஜ் அதுல ஒரு வெரி சார் இல்லை அவ்வளவு பாசம் வச்சிருந்தார் பேசிட்டாருன்றது ஒரு வெரி அந்த வெறியில தான் இன்னைக்கு நாம எல்லாரும் வந்து நீங்களும் நல்லா படிக்கணும் சாரோட நல்ல க்ளோஸ் ஆகும் பயந்து பயந்து கூட நிற்காது சாரோட க்ளோஸ் ஆகும் அவரோட நல்ல க்ளோஸ் ஆகுங்க இருக்கிறது பழைய மாணவர்கள் தங்களுடைய கலந்தாட்ட பதினாறு புது மாணவர்கள் பார்த்துருக்கோம் சந்தர்ப்பம் நீங்க பேசுங்க பாட்டு பாடுங்க பாடுவீங்க தானே ஸ்டாண்ட் ஒன்று கொண்டாடுறாங்க ஸ்டாண்ட் ஒன்று ஸ்டாண்ட் 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 ப்ரொஃபஷனல் கேமரா ப்ரொஃபஷனல் கொண்டு வரைய பிக்சலுக்கு இருக்கு தானே இல்லை கேமரா சட்டப்படி பிக்சலில் தானே 8 சட்டப்படி இல்லாமல்
ஃப்ளாஷ் இருக்குதா? ஃப்ளாஷ் தெரியும் அடிக்கிறது. இனிமையான நன்றிகள். புதிய மாணவர்கள் சார்பாக ஒரு கேடு ஒரு மொழி அடுத்த வருஷம் உங்களுக்குரியது. ஆகவே இந்த வருஷம் உங்களோட ஒரு 2 பேர் பாருங்கள். ஏதாவது உங்களால நீங்க சில மாதங்கள் தான் வந்து ஒரு 8 மாதம் ஏதாவது பேச வேண்டும் என்றால் அல்லது பாட வேண்டும் என்றால் ஒரு 2 நிமிஷம் வந்து கதைங்க. அம்மா இங்கிலீஷ் பீட்டர் சார் வந்து நான் எப்பயுமே அப்பான்னு கூப்பிட்டது இல்லை. ஆனா சார்ட ஹேபிட்ஸ் எல்லாமே எங்க அப்பா மாதிரியே தான் இருக்கும். டெய்லி நான் எங்க அப்பா கிட்ட பேசும்போது எங்க அப்பா என்ன திட்டுவாரு, என்னடி எப்ப பார்த்தாலும் சோதி சார்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. நான் சொல்லுவேன் சார் சொல்லுவேன் லவ் யூ மை சோதி சார் அப்படின்னு சொல்லி அதனால எங்க அப்பா என்ன ரொம்ப லவ் பண்றாரு. நான் அவரை விட அதிகமா உங்களை பத்தி பேசணும்னு அவரு கொஞ்சம் பொறாமத்தனம் பண்றாரு. அதனால தான் பேசுறாரு. இப்போ நான் இரவில 9 மணி 10 மணிக்கு சில வேலை எங்கேயாவது வெளியில போட்டு வந்துட்டு போயிட்டு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமான மகளை தூக்கி இப்படி தோல்ல போடுவேன். 2 கையேந்திரவா உப்பு மூட்டை மாதிரி போட்டு மகனை கொண்டு போவார். அம்மா சொல்லுவா குமார் பிள்ளை பெரிய பிள்ளை, அதனால இந்த குமார் பிள்ளை எனக்கு அவளை இப்போ அதை பார்க்கிறாங்க யோசிப்பார். அப்பா இப்படி இந்த மகளை இப்படி தோல்ல கொண்டு போறாங்க. இதுக்குள்ளதான் இந்த மகள் இன்னமும் எங்க அப்பாவோட தான் நான் படுத்திருப்பேன். எங்க அப்பா காலையில தூக்கம் வரும். அது மாதிரி தான் நானும் இருக்கேன். அதனாலதான் உங்களை மாதிரியே எங்க அப்பான்னு நான் சொல்லுவேன். வீட்டுல வந்து அவங்களை நான் சார்னு சொன்னதை விட அப்பான்னு சொன்னதுதான் அதிகம். ஏன்னா எங்க அப்பாவுக்கு தெரியும் நான் எங்க அப்பாவை தவிர வேற யாரையுமே அப்பான்னு சொன்னதில்லை. அவளை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதனால எங்க அப்பா கொஞ்சம் ஓவரா விடாம பண்றாரு. இன்னும் வந்து எல்லாத்துக்கும் சொல்றேன், உங்க மனசுல ஏதாவது ஒரு கஷ்டம் காலையில போச்சுன்னா சார் கிளாஸுக்கு வந்தோடனே சார் வாசல்ல வரும்போது அவரோட பேச மட்டும் பாருங்க. ரொம்ப பிரைடா நீங்க என்ன சொல்றது கண்டிப்பா இருக்கணும். எங்களோட தம்பிமார்களுக்கு எல்லாம் சார் கண்டிப்பா படிப்பிக்கணும். உண்மையா சொல்லணும்னு எனக்கு பேச வரல. சார்னால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லலாம். பட் எனக்கு பேச வரல. சார் நிறைய ரமேஷ்குமார் கதை சொன்னேன். முதல் வகுப்புல சொன்னாங்க இங்கிருந்து வந்து ரமேஷ்குமார் சொன்னார். நான் யோசிக்கவே இல்லை சார் இந்த அளவுக்கு நான் வருவேன். இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்கிறது. நான் நன்றி சார் அப்படின்னு சொல்லி அந்த உள்ள கிடைக்கிய சொன்னார். ஒரு மாணவி வந்து சற்று முன் அவிசாவோட மாணவி சொன்னார், நான் ஊர்ல இருந்து வரைய கொடுக்கிற உள்ளாக்கள் தான் பெரிய பணக்காரன், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எங்களை கிட்டே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா எங்களை கிட்டடிக்கு ஒரு சார் நிற்கிறாருன்னு 3 நாளைகளை அலைஞ்சு கொண்டார். இந்த நண்பர்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்க வேணும், சேர்ந்து வாழ வேணும், நீங்கள் எல்லாம் சாதிக்க வேணும். நீங்கள் எல்லாம் என்னுடைய அன்பு குழந்தைகள். இன்னைக்கு அதிகாலையில அம்பலப்பட்டி இந்து கல்லூரி மாணவர்கள் என்னுடைய பிறந்த நாள் 48வது பிறந்த நாளை என்னுடைய பிறந்தநாள் வேறு ஒரு விதமா நாங்கள் இந்த வருஷம் கொண்டாடணும்னு சொல்றீங்க. ஒரு கமிஷன் தாங்க நல்லா செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டு சார் இதுக்கு நீங்க மறுக்கப்படாது. ஏன்னா நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் இரவு 12 மணிக்கு கூட வீட்டை வருவோம்னு சொன்னாங்க. 12 மணிக்கு வீட்டு வராதுங்க. நான் இருக்கிற ஒரு பிளட்ஸ் 18 வீடு என்னை அடிச்சு விரட்டி போடுவாங்க. அந்த பிளட்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி செக்ரட்டரி அடிப்பாங்க. இல்ல சார் அது நாங்க எல்லாரோட கலைக்கிறோம், நாங்க வந்துடுவோம் சார் அப்படின்னு இரவு 12, 11, 40, 45 வீட்டை வந்து சேர்ந்தார்கள். காப்பி கொண்டு இருந்த தூங்காம சரியா 12 மணி 12 மணிக்கு ஒரு மணி யோசையாக அந்த சேர்ச்சியில கேட்கிறது. அதை அடிக்கிற போது பிறந்த நான் தீர்க்க வேண்டியேன். என்னுடைய மாணவர்களோட, என்னுடைய மனைவியோட, என்னுடைய குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களை நீங்கள் நெஞ்சில காவுகிறீர்கள். நான் உங்கள்ட்ட எல்லாம் அன்பா ஒரு வேண்டுகோள் விடுக்க போறேன். உங்களோட வீடு வரை எங்களை நீங்கள் சுமக்கிறீர்கள். காலையில கார்ல வர போது ஒரு போன் வருகிறது. மிஸ்டர் தாகி, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கமிஷனர்
சொன்னா சார் இன்னைக்கு காலையில நான் எல்லாவற்ற ப்ரே பண்ற போது உங்களுக்காக துவா கேட்டேன் சார். சோதிங்க சார், நீண்ட ஆயுளோட வாழ வேணும். என்னுடைய மகன் ஆக்கிற பெற்றல் தான் நான், அவனுக்கு எல்லாமே நீங்கள் தான் சார், வளர்த்தது நீங்கள் தான் சார். ஓலவன் வரைக்கும் அவனை குழப்படிக்காம சார் வகுப்பில ஸ்கூல்ல சொல்லுவாங்க ரோயல் காலேஜ்ல. இன்னைக்கு இந்த மகன் திரியை எடுத்து கேம்பஸுக்கு போற தகுதியை பெருக்கா, இதுக்கு காரணமே நீங்க தான் சார். என்ன மாதிரி அப்பாவுக்கு உங்களை மாதிரி சார் வேணும் சார் என்று சொன்ன போது எனக்கு 100 கோடி கேக்கு இந்த திரையில விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு அப்பா என்ன இந்த அளவுக்கு மதிக்கிறார். வாழ்க்கையில் என்னுடைய இலட்சியங்கள் அனைத்தையும் நான் அடைந்து விட்டேன். உங்களிலிருந்து இப்பவும் அடுத்தடுத்த பேட்ச் எதிர்பார்க்கிறதா இந்த மாணவனாக நீங்க வாழ பாருங்க. இந்த மாணவனாக வாழ பாருங்க. ஏழாவது எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரத்திலே ருக்ஷா ஏழாவது எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரத்திலேயே நான் வேலைக்கு போகணும். அப்பா பல வருஷங்களா எழும்ப முடியாத நிலையில் இருக்கிறார். அம்மா தான் வருமானம் உழைக்கிற மூலமாயிருந்து தொழில் புரிந்து வருமானம் உழைக்கிறார். என்னுடைய அம்மாவுக்கு நான் தொடர்ந்து சுமையா இருக்கொண்டு ஒரு கிழமையில வேலைக்கு போய் அண்டையில இருந்து என்னுடைய குடும்பத்தை நான் பார்க்கணும் நினைச்ச இந்த மாணவன் நல்ல பண்பு உங்களுக்கு வர வேணும். சோதிங்கம்னா தனியான அன்பு. அதனால சோதிங்கத்தின் பாடத்துக்கு பிசினஸ் ஸ்டடிஸ் எடுத்து ஆகுவேன். அந்த ரிசல்ட்ஸ் வந்த போது அவனுக்கு இருந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி சொல்லவே இல்லை. இந்த ருக்ஷானாக நீங்க வாழுங்க. உதாரணத்துக்கு அப்துல் கலாம் தேவையில்லை, ஆபிரகாம் லிங்கன் தேவையில்லை, மகாத்மா காந்தி தேவையில்லை. என்னுடைய பிள்ளைகள் எனக்கு உதாரணத்துக்கு போதும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய மாணவிகளும் என்னுடைய மாணவர்களும் அதே மாதிரி இந்த ரமேஷ் குமாராக நீங்க வாழுங்க. அவர் எங்கேயோ இடத்துல இருந்து கொழும்புக்கு படிக்க வந்து 10 டே எடுத்து சாதிச்சு போட்டு இன்னைக்கு தான் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார். நாங்க எங்களுடைய கொள்கைகள் உங்களுக்கு பிடிச்சால் நாங்கள் உங்களோட எந்த பிறப்பிலும் எந்த மனமுனை சேரும் பாடுத்தார்.